ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் BeYouDefining. ஸோ இப்போ தன்மை குட்டியை ஸ்கூலுக்கு அமிச்சாச்சு, நானும் ஜிம் ஃபிட்டு போட்டாச்சு. ஸோ தன்மை குட்டியோட லஞ்ச் பாக்ஸ் என்னன்னு பார்த்துடலாமா? ஸோ இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு எவ்வளோ டேஸ்டியாக யம்மியாக என்னோடய ஸ்டைலில் நான் செய்கிறேன் அப்படின்னு தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லெண்ணெய் எடுத்துக்கணுங்க. நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தான், நான் கொஞ்சம் கஞ்ச பிஸ்னாரி தான். எனக்கு இந்த எண்ணெய் ஊற்றுறது அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப தயங்கி தான் ஊற்றுவேன். அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. பட் இடையில கொஞ்சோண்டு நான் சேர்த்திக்கிட்டேன். இடையில ஒரு 2 தடவை சேர்த்துனேன். ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெயை விட்டு கடுகு போட்டு வெந்தயத்தை போட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், நல்லா கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பூண்டு போட்டுக்கிட்டேன். அதுவும் நல்லா தாராளமாக போட்டுக்கலாம். எனக்கு நல்லா தாராளமாக சேர்த்துக்கிட்டா பூண்டு ரொம்ப பிடிக்கும். தன்மை குட்டியும் அதை கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவான். ஸோ சின்ன வெங்காயம் அவளோட ஃபேவரெட், பெரிய வெங்காயம் ஃபேவரெட். சும்மாவே சின்ன வெங்காயத்தை எடுத்து சாப்பிடுவான். ஸோ சின்ன வெங்காயம் அப்புறம் பூண்டு போட்டுட்டு நல்லா வணக்கின பிறகு அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன். அண்ட் தென் தக்காளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவாங்க இங்கே. ஸோ அந்த தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்திட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணணும். ஸோ ஓகே ஃபைன், எல்லாத்தையும் நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு வெண்டைக்காய் இருக்குல்ல, வெண்டைக்காவையும் எடுத்து நம்ம போட்டுடுறோம். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி சைஸில், அதாவது பார்த்திங்கன்னா half inch சைஸில் நம்ம கட் பண்ணிக்கணும். காய்க்கு, அதாவது பொரியலுக்கு நம்ம பார்த்திங்கன்னா நல்லா மெல்லிசமாக சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஆனால் குழம்புக்கு எப்போவுமே half inch சைஸில் நம்ம கட் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது என்னோடய ஸ்டைல். ஸோ இதை நல்லா கட் பண்ணியிருக்கேன். இங்கே வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுட்டேன். மஞ்சத்தூள், மிளகுத்தூள், அதுக்கப்புறமேட்டு தனியாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், இது 4ஐயும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டேன். இந்த சைடில் தேங்காய், சீரகம், மிளகு, இது 3ஐயும் நல்லா அரைச்சி தண்ணி மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இதை நல்லா சேர்த்தி நல்ல ஒரு கிளறின பிறகு மறுபடியும் ஒரு கொதி வந்த பிறகு கடைசியில் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா புளி தண்ணி ஊற்றுறேன். தேவையான அளவுக்கு நீங்கள் புளிப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ பாருங்கள், சொல்லும் போதே எனக்கு எச்சல் வருது, அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டியாக இருந்தது. ஸோ அதுக்கும் அப்புறமேட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி எனக்கு தேவைப்பட்டுச்சு, அதையும் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு தென் அப்படியே சுட சாப்பாடில் அழகாக இதை ஊற்றி நல்லா பிசைஞ்சு அப்படியே லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணியாச்சு. ஸோ சைட் டிஷ்க்கு நல்ல டேஸ்டியான பச்சை பயிர் சுண்டல். இந்த காம்போ நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், யூ வில் லவ் இட். அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. அதுக்கப்புறமேட்டு கூடவே அவளோட நட்ஸும் வச்சுருப்பேன். ஸோ நட்ஸில் பார்த்திங்கன்னா வால்நட்டு, பிஸ்தா, அதுக்கப்புறம் பாதாம், அப்புறம் டெஃபினட்டாக கண்டிப்பாக டேட்ஸ் மஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் தான் தன்மை குட்டியோட இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் மெனு. ஸோ உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் பாக்ஸ் மெனு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்மளோட வீடியோஸ் ரெகுலரா ஃபாலோ பண்ணிருக்கீங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5 வருஷம் ஆச்சு இந்த யூடியூப் குள்ளர் 2017 to 22 வரைக்கும். ஸோ இந்த ஒரு ஜேர்னியில பாத்தீங்கன்னா எனக்கு என்னோட வெயிட் பாத்தீங்கன்னா அதுதான் வெயிட் லாஸ் வீடியோ ரொம்ப ஒரு சக்சஸ் கொடுத்த வீடியோ. அண்ட் நிறைய பேர் ஃபாலோ பண்ணி நிறைய நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிங்க. அண்ட் நிறைய பேரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. மறுபடியும் இன்னும் மோட்டிவேட் பண்ற மாதிரி நிறைய வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்றீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டைம்ல உங்களையும் மோட்டிவேட் பண்ணி எனக்கு நானும் நீங்க ஒரு மோட்டிவேஷனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அதனால என்னோட ஒரு சில வெயிட் லாஸ் வீடியோஸ், அதாவது பாத்தீங்கன்னா மெயினா ஒரு பிகினர் லெவல்ல வெயிட் லாஸ் பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் விஷயங்கள்லாம் இருக்கு. யாராச்சும் புதுசா ஆரம்பிக்க போறீங்கன்னா இந்த விளாக்ல இருந்து பாருங்க. நான் உங்களுக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு ஷேர் பண்ண போறேன். காஸ் இந்த ஒரு 1 மந்த்ல நீங்களும் நானும் சேர்ந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ண போறோம். ஸோ டெஃபினெட்லி எஸ், பிகாஸ் இப்பதான் நான் ஒரு ப்ராப்பரான டிம்எல் குள்ளாரே வந்திருக்கேன். அதாவது டே இன் மை லைஃப் விளாக்லாம் எடுத்து ஷூட் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ டெஃபினட்டா நான் ஒன்னொன்னு பண்றது கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் த டே நான் இன்னைக்கு என்னோட ஒர்க் அவுட் ஆரம்பிக்க போறேன். ஒரு சில எக்ஸசைசஸ் இருக்கு. இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணா டெஃபினட்டா வெயிட் லாஸ்க்கு டார்கெட் பண்ணும். ஸோ அது என்னென்ன எக்ஸசைஸ்னா நாளைக்கு வீடியோல நீங்க பார்த்துடலாம். பட் இன்னைக்கு நான் அப்படியே டக்கு டக்குடான்னு பண்ண போறேன். அண்ட்
வீடியோ லென்த்தும் கொஞ்சம் பெருசாக போயிடும். ஸோ என்னென்ன பண்ணுறேன் இன்னைக்கு என்னோட டே இன் மை லைஃப் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் ஃபாலோட் பை ஒரு சில வீடியோஸில் நம்ம ஃபுட் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். அதையும் வந்து மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டே டியூன். என் கூட நீங்களும் வந்து ட்ராவல் ஆகணும்னா எஸ் ஹை-ஃபை போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் தருவீங்க, நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் மோட்டிவேஷன் வந்து பண்ணுறேன். ஸோ எஸ், லெட்ஸ் ட்ராவல் டுகெதர். சூப்பராக வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஐ ஜஸ்ட் லவ் திஸ் டே. ஆஃப்டர் ஏஜஸ், ரொம்ப நாள் கழிஞ்சு நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் டான்ஸிங், அதை வந்து ஆரம்பிச்சிருக்கேன். இட்ஸ் சீரியஸ்லி, இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து நேச்சுரல் ப்ளஷ்ஷு, நான் எதுவுமே போடல. பட் ஸ்டில் வேற லெவலில் நான் வந்து டான்ஸ் பண்ணேன். சீரியஸாக எனக்கு இவ்வளோ ஸ்டாமினா இருக்கா அப்படின்னு மாதிரி எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. 30 minutes நான் ஸ்டாப் வந்து டான்ஸ் ஆடினேன். அப்புறம் இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்க ஒரு சில பாட்டுக்கெல்லாம் வந்து ஸ்டெப்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த கிளிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்கள். அண்ட் எஸ், ஒர்க் அவுட் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. அண்ட் டெஃபினெட்லி நானும் அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸ்டே டியூன். அகாடமி வந்தாச்சு. இன்னைக்கு அகாடமியில் என்ன கிளாஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மேக்கப் தான். ஸோ அதாவது வந்து ஒரு ஊண்டு எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு தீக்காயத்தை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து ஒரு டீட்டெயில் கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஊண்டை எப்படி வந்து மெல்லமாக வந்து கிரியேட் பண்ணுறேன்னு நீங்களே கொஞ்சம் பாருங்கள். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மளோட ஸ்டூடெண்ட்க்கு இது எப்படி பண்ணணும், எப்படி வந்து ரியலிஸ்டிக்காக காமிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துட்ருந்தேன். அதுக்கு அடுத்தது வந்து தீக்காயம் வந்து என் கையில் வந்து பண்ணி காமிச்சேன். ஸோ ஊண்டை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து செம்ம வந்து, ஐயோ மேம் இதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன், எனக்கு தயவுசெய்து இது காமிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹார்ட் ஃபீல் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த தீக்காயம் பார்த்தோன்னே ஐயோ அப்படின்னு மாதிரி இருந்தது. அந்த ரியலிஸ்டிக்காக எப்படி நம்ம அதை கொண்டு வரோம் அப்படின்னு தான் இருக்குது. அண்ட் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா சினிமாஸில் பெரிய பெரிய ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இதை தான் இன்னுமே வந்து மெருகேற்றி காமிப்பாங்க. ஸோ நம்ம பெருசாக விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணல. பட் இருந்தாலும் இதே வந்து அவங்களுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. சரி, இதை வந்து நம்ம ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அது ப்ராங்க்குக்கு நமக்கு சிக்கின ஒரே ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டுக்கார் தான். ஸோ ராஜுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, ராஜ் இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு தீக்காயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னு மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேளுங்களேன். உண்மையிலேயே அரைஞ்சு தீக்காயம் பட்டவனே அழுவான். நீ ஊதுறது என்னமோ பாயசம் குடிக்கும்போது ஊதுற மாதிரி இருக்கு. அப்படியே ஆமாம், கொஞ்சம் நல்ல ஒன் மோர் எமோஷன் அப்படின்னு பார்த்து உனக்கு போட்டு தானே, நீ உனக்கு ரியாக்ஷன் வந்துச்சுன்னா நீ பண்ணு, சரியா? எப்படி தீக்காயம்? அம்மா நான் படத்துல பார்த்தது மட்டும் இது பார்த்து அல்ல என்னங்க என்னம்மா அப்படின்னு எதுல அங்க அடுப்பே இல்லையேன்னு கேட்பாங்க. சொல்ற பொய்ய பொறுப்பா சொல்லு. இண்டக்ஷன் ஸ்டவ்ல குக் பண்ணும்போது கை சுட்டுச்சுன்னு சொல்லிட்டு. ஏய் சீரியஸாக வேடி, அந்த வலி முகத்தில் தெரியல, அந்த கண்ணில் வரணும் அந்த வலி. ராஜு, நான் இண்டக்ஷனில் சமைக்கும் போது கையில் தீ கொட்டி தீக்காயம் ஆயிடுச்சுடா. கையில் தீ கொட்டி தீக்காயம் ஆயிடுச்சுடா. என்னது? இதெல்லாம் சொல்லாத, நீயே பார்த்துக்க. நான் சொல்கிறேன், இதெல்லாம் வாங்கிக்கிங்க. நம்ம டைம் சரியில்லை, இங்கே நேற்று ஊற்றி ஊற்றிச்சு, நேற்று ஊற்ற மதியம் பண்ணுறேன். சரி, நான் காமிக்கிறேன், நீ பாரு. எனக்கு வாங்கலாம், எனக்கு வந்துட்டு எனக்கு பேசுறது போகணும். நீ தான் போன வந்து கட்ட வரும். வேண்டாம், எனக்கு 10 ரூபா டிவிக்கு வாங்கன்னு தரேன். அதெல்லாம் வளர்த்திட்டா எதுக்குன்னு அறிவி காமிச்சிருக்கேன். சரி போதும் திட்டினது. நான் உனக்கு ஃபோனில் வீடியோவில் காமிக்கிறேன். இது மட்டும்தான் ரியலிஸ்டிக்காக இருக்கு. நீ பார்க்கறதுல கண்டுபிடிச்சிட்டு தன்மைக்காவது கூப்பிட்டு கலாயிடி கலா.
சொன்னா கேட்கவே மாட்டான். காமி இங்க பாருங்க தகாச்சு மேக்கப் போட்டு தன்னை பாரு தன்மை அம்மா கிட்டே ஆயிடுச்சு. அப்படி கூட சொல்லாத, நம்ம நடக்கும். தெரியுமா முன்னாடியே? அப்புறம் எதுக்கிட்டு உங்க அப்பா என்ன வந்து வண்டியா திட்டிட்டு இருக்காரு? எப்படி இருக்கிறாஜே? நான் இப்படி காமிக்கிறேன். எப்படி இருக்கு இப்ப? சரி போது. இதை போய் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா? இதை போய் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும்? சரி நல்லா இல்ல. சரி ரியாலிஸ்டிக்கா இருக்கான்னு கேட்கணும். ரியலிஸ்டிக்கா இருக்கா ராஜு? கண்டிப்பா நம்பிருக்கோம். ஓகே என்ன பண்ணி லைட்டா மேல லைட்டா பூவிக்கிற ஊதி எழுதிக்கிறது. ஓ அந்த அறிவு எங்களுக்கு இல்லையே ராஜு. இது வந்து நெருப்புல பட்ட மாதிரி இல்ல, இது கஷ்டத்துல கைவிட்ட மாதிரி. எப்பா இது நீ டீ ஊத்துற மாதிரி ஏதோ அடுப்பு சரி ஓகே ஓகே ரொம்ப புகழாத. நான் வைக்கிறேன் போன பாய். ஸோ அது முடித்த பிறகு நம்மளோட ஃப்ளார் மேக்கிங் கிளாஸ் இருந்தது. ஸோ ஃப்ளார் மேக்கிங் கிளாஸும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக வந்து என்னென்ன டிப்ஸ் சொல்லணுமோ அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டேன். லாஸ்ட் மினிட்ல நம்ம வந்து பூவை எப்படி வந்து அழகாக பொண்ணுக்கு வந்து வச்சு விடுறது அப்படின்லாம் வந்து நிறைய டிப்ஸ் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது அப்படியே சைமல்டேனியஸாக போயிட்டு இருந்தது. ஸோ இந்த இடத்துல உங்ககிட்ட வந்து சொல்லிக்க விருப்பப்படுறது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா December 8th வந்து ஆரம்பிக்க போது. 15 days கிளாஸ் தான். ஸோ இந்த 15 daysல நீங்கள் வந்து பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ஆஃப் மேக்கப், சாரீ ட்ரேப்பிங் அண்ட் தென் ஹேர் ஸ்டைல் வந்து கற்றுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த மாதிரி SFX கிளாஸும் வந்து இந்த ஒரு பேட்ச்க்கு வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ரொம்பவே அஃபோர்டபுள் ரேஞ்சில் அண்ட் அட்மாஸ்பியர், கிளாஸ் அட்மாஸ்பியர் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கற்றுக்கிட்ட அந்த ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக மறக்கவே மாட்டீங்க. இந்த ஒரு அனுபவம் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்ட் இது வந்து நல்ல ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கும். ஸோ கிளாஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறேன். ப்ளீஸ் காண்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸை வந்து புக் பண்ணிக்கோங்க. கிளாஸ் முடிச்சுட்டு வரதுக்குள்ளார தன்மை ஸ்கூல்லேருந்து வந்துட்டு டியூஷனுக்கும் போயிட்டு வந்தாச்சு. நான் அங்கேருந்து அவளை பிக்கப் பண்ணிவிட்டு ப்ரோசான் மாலில் வந்து என்ன சாப்பிட்லான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி தான் பீஸா வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தன்மை சொன்னால் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பபிள் டீயா பாப் டீயா இது ஏதோ ஒரு டீங்க அதையும் வந்து குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் கீழே இறங்கி வர வழியில் ஆப்போசிட்டில் ஒரு ராஜஸ்தானி கடை மாதிரி இருந்தது. அண்ட் இந்த ராஜஸ்தானி கடை வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாப்ஸு, பெட்ஷீட்ஸு, அப்புறம் ஜுவல்லரி பீசஸ்ஸு, அப்புறம் ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் ஐட்டம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொன்றும் ஸ்டால் மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. சரி போய் பார்ப்போமே, இது வரைக்கும் நான் வந்து போனதே கிடையாது, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நிறைய நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்தது. பட் எனக்கு வந்து இவர் என்ன பயப்படுத்தி விட்டார்னா, சைஸ் ஒன்று கரெக்டாக இருக்குமா செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார். 2 ஸ்கர்ட்டு டாப்பு எல்லாம் கொஞ்சம் அழகாக இருந்தது, அதை வாங்கினோம். அதுக்கப்புறமேட்டு பெட் ஸ்ப்ரெட் கடைக்கு போனோம். அந்த ஸ்டாலுக்கு போனோம். அந்த ஸ்டாலில் பார்க்கும்போது நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் கலெக்ஷன் ரொம்ப பிடிச்சனால டக்குன்னு அதை வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அங்கே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. க்ளோஸே பண்ணிட்டாங்க. அதுக்கு பக்கத்து ஃப்ரண்ட் சீட் இருந்துச்சா, அதுக்கு பக்கத்துல ஒரு கடைக்கு போய் இவ்வளவு வாங்கியிருக்கோம் பாருங்க. எல்லாம் இவன் தான் கீழே கொட்டினா, இது நான் இல்லைங்க. இதெல்லாம் வந்து வேகமா எல்லாத்தையும் கீழே கொட்டி எல்லாத்தையும் ஓபன் பண்ணி வச்சு பார்த்துடணும். ஆக்சுவலி நம்ம பெட் சைஸ் இருக்குமான்னு தெரியாது எனக்கு. தெரியாதுங்களா? பாப்போம். பில்லோ கலர் கூட எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஓகே, அது நமக்கு தேவையில்லை. ஓகே, அவங்க கீழே எங்கேயோ மிதிச்சிட்டாங்க எதையோ, அதனால தொட்டுத்தலை வைக்கிறாங்க. ஹெல்ப் பண்ணுவாங்களா ராஜேவா? ராஜு விரிச்சு பாக்குறோம். நல்லா அவர் சொன்ன மாதிரி பெருசா தான்ப்பா இருக்கு. நல்ல பெருசுப்பா. சைடுல பத்தலையா?
அது இது லென்த் சைடு கம்மி. ஐ திங்க் தப்பா போட்டுட்டோமோ. இல்ல தம்பி சைடு கம்மி. சைஸ் வேற மாதிரி. ஆனா நல்லா இருக்கு, அழகா இருக்கு. கேமராக்கு அட்டகாசம். இந்த சைடுல இருக்கே. ஆனா கேமரால பாரு நல்லா இருக்கு. இந்த கலர்ல நம்ம கிட்ட பெட்ஷீட்டே இல்லல்ல. நீட்டா தான் இருக்குப்பா. வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணோம். இது வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கிட்டு வந்தோம். இது ஸ்னேல் ஃபோம் ஃபேஸ் வாஷ்ன்னு போட்டிருந்தது. ஸோ சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வித்தியாசமா இருந்தது அப்படின்னால வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கினோம். மஞ்சு நட்ஸ் போட்ட மஞ்சு, அதுக்கப்புறம் கிட்கேட், அப்புறம் இது வந்து யாம் யாம் சாக்லேட் ஸ்டிக்ஸ் மாதிரி இருக்கும். இது தனுக்குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். உள்ளார வந்து அதாவது பிஸ்கெட்ஸ் மாதிரி இருக்கும். அண்ட் சைட்ல வந்து ஒரு டிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, சாக்லேட் டிப். அது வந்து வச்சு 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 சாப்பிட்டுட்டு இருப்பா. அதுக்கப்புறமேட்டு ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்ல என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இது 2 பென்சிலுங்க. பார்க்க ரொம்ப வித்தியாசமா அழகா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். அண்ட் இது வந்து 50 rupees இந்த பென்சில். இப்படி ப்ரெஸ் பண்ணனா தான் இந்த மாதிரி வருது, இந்த பென்சில் டிப் வருது. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா 2 மைக்ரோ டிப் பென்சில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இது கொஞ்சம் தடிமனா இருக்கு. ஸோ இதுவும் 2 வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒன்று பிங்க் வந்து பாத்தீங்கன்னா தன்மை குட்டிக்கு, தட் இஸ் பர்பிள் கலர். அண்ட் இது வந்து ப்ளூ வந்து தேவாக்கு. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா டிப்பு. அதுக்கப்புறம் ஒரு ரொரிட்டோ பென், இது வந்து ஒரு இங்க் பென் தேவா குட்டிக்காக. அவ்வளோதான்.